என் அன்பு குழந்தையே, இன்று இந்த கருப்பனின் வாக்கு உனக்கு கிடைக்கிறது என்றால், என் தங்க பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் இந்த கருப்பன் ஏதோ ஒரு மாற்றத்தை தர விரும்புகிறேன் என்று அர்த்தம். என் தங்கமே, இன்று இந்த கருப்பனின் வாக்கினை நீ தவிர்த்து விடாதே. உன் அப்பன் உன்னை காண நானே வந்து என்னுடைய வாக்கினை உனக்கு நல்ல வாக்காக தர காத்து கொண்டிருக்கும் வேளையில், என் குழந்தையே, என்னை நீ தவிர்த்து விடாதே. என் செல்லமே, உன்னை தேடி நல்ல செய்தியினை நான் உனக்கு அனுப்பி வைக்கப் போகிறேன். என் குழந்தையின் வேண்டுதலை நான் நிறைவேற்றி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பல்லவா? என் குழந்தையே, என்னிடத்தில் எதற்காக நீ வந்து நின்றாயோ, எதையெல்லாம் கேட்டு வேண்டுதலாக வைத்தாயோ, அப்பன் நமக்கு இதையெல்லாம் செய்து தருவார்களா என்று என் மீது சந்தேகம் கொண்டாய் அல்லவா? அதை எல்லாவற்றையும் போக்கும் விதமாகத்தான் உன் அப்பன் இதையெல்லாம் உனக்கு தருவது என்று முடிவெடுத்திருக்கிறேன். என் செல்ல குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் நிகழ்காலத்தில் இப்பொழுது நிம்மதி இல்லை. என்னால் சந்தோஷமாக உறங்க முடியவில்லை. ஒரு நாளும் உறக்கத்திலே நிம்மதி இல்லை. நான் எழுந்திருக்கும் பொழுது கூட பிரச்சனைகளோடு தான் எழுந்திருக்கிறேன். அப்பனே, எனக்கு இதிலிருந்து எப்போது நிம்மதி கிடைக்கும்? எப்போது எனக்கு விமோசனம் கிடைக்கும்? என்னை சுற்றி இருப்பவர்களாலும் எனக்கு தொந்தரவுகள் அதிகமாக வந்து கொண்டிருக்கிறதே. இதையெல்லாம் நீ எப்போது எனக்கு தீர்த்து தரப் போகிறாய் என்று என்னிடத்தில் கேட்டாய் அல்லவா? அதற்கான ஒரு நல்ல பதிலை கொடுக்கத்தான் உன் அப்பன் வந்திருக்கின்றேன். என் செல்லமே, முதலில் நீ ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நிம்மதி வேண்டுமானால் நடந்த விஷயங்களை எல்லாம் நீ மீண்டும் மீண்டும் நினைத்து மனதிற்குள்ளே புலம்பிக் கொண்டிருக்காதே. நடந்து முடிந்த விஷயங்களை பற்றி நீ சிந்தித்து கொண்டே இருப்பதால் தான் இரவில் உன்னால் உறங்கக்கூட முடியவில்லை. என் அன்பு குழந்தையே, வாழ்க்கையில் உனக்கு நிம்மதி என்ற ஒன்று தேவை என்றால் உனக்கு ஞாபக மறதியும் மிகவும் அவசியம் என்பதை நீ மறந்து விடாதே. என் செல்லமே, உன்னுடைய தேவையற்ற கவலைகளையும் தேவையற்ற சிந்தனைகளையும் எப்பொழுது நீ தவிர்த்து நிற்கிறாயோ அப்போதுதான் உனக்கு நிச்சயமாக நிம்மதி கிடைக்கும். என் குழந்தையே, எப்போதும் எதையோ போட்டு உன் சிந்தனைக்குள் குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்காதே. அப்படி நீ செய்தாயானால் உனக்கு தூக்கமானது எப்படி வரும்? இரவு நேரத்தில் உன்னுடைய சிந்தனைகளை முதலில் நீ நிறுத்தி கொள்ள வேண்டும். என் தங்கமே, உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறதோ அதை போலத்தான் உனக்கு நடக்கின்ற செயல்களும் இருக்கும் என்பதை நீ மறந்து விட்டாயா? நீ நேர்மறையாக யோசித்தாயானால் உனக்கு நல்ல எண்ணங்கள் வரும், நல்ல சிந்தனைகளும் வரும், நல்லது மட்டுமே நடக்கும். அதை விட்டுவிட்டு எப்போதோ நடந்து முடிந்த விஷயங்களை எல்லாம், அதுவும் எதிர்மறையான விஷயங்களை எல்லாம் உன் மனதிற்குள்ளே வைத்து கொண்டு மீண்டும் மீண்டும் அதையே நினைத்து கொண்டிருந்தால் உனக்கு வருத்தங்களும் மனக்குழப்பங்களும் கஷ்டங்களும் தான் வரும் என்பதை நீ மறந்து விட்டாயா? என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, உன்னுடைய தொழிலானாலும் சரி, உன்னுடைய கல்வியானாலும் சரி, நீ உன்னுடைய குடும்ப உறவுகளை பற்றி நினைத்து கொண்டிருந்தாலும் சரி, என் அன்பு பிள்ளையே, எல்லோருடைய வாழ்க்கையிலும் மாற்றம் என்பது நிகழத்தான் செய்யும். அது நல்ல மாற்றங்களாக இருக்க வேண்டும் என்று மட்டுமே நீ நினைக்க வேண்டும். அந்த நல்ல மாற்றங்கள் நிகழ்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை மட்டுமே நீ சிந்திக்க வேண்டும். ஒருவேளை உனக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை என்றால் கூட கொஞ்ச நாட்களுக்கு அதையெல்லாம் மறந்துவிடு. காலப்போக்கில் எல்லாம் சரியாகிவிடும் என்பதை நீ எப்பொழுதும் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். என் செல்லமே, எப்பொழுதுமே உன்னுடைய முயற்சிகளை எல்லாம் நீ செய்து கொண்டுதான் இருக்க வேண்டும். உன்னிடத்தில் விடாமுயற்சியானது இருக்கும் பொழுதுதான் உன்னை யாரெல்லாம் கவிழ்க்க நினைத்தார்களோ, யாரெல்லாம் உன் வெற்றியை தடுக்க முயற்சி செய்தார்களோ அவர்கள் எல்லாம் உன்னுடைய முயற்சியை பார்த்து பயந்து அங்கே மனம் மாறி விடுவார்கள். அங்கே உன்னுடைய வெற்றிதான் நின்று பேசும் என்பதை மறந்து விடாதே. உன்னை ஒதுக்கி சென்றவர்கள் எல்லாம் உன்னை தேடி வருவார்கள். உன்னை குறை சொன்ன வாய்கள் எல்லாம் அப்போது உன்னை பற்றி பெருமையாக பேசும் என்பதை மறந்து விடாதே. இந்த உலகம் உன்னை சாதாரணமாக நினைத்து விட்டது என்று வருத்தப்படும்.
அது மட்டுமல்ல, உன்னை உதாரணமாகவும் காட்டும். என் செல்லமே, எப்படி இருந்த இவர்களுடைய வாழ்க்கை இப்பொழுது எப்படி மிகச் சிறப்பாக இருக்கிறது, எப்படி வளர்ந்து விட்டார்கள் என்று மற்றவர்களுக்கும் உன்னை உதாரணமாக காட்டுவார்கள். அதனால் உன் மனதை மட்டும் நீ ஒருபோதும் தளர விட்டு விடாதே. உன்னை சுற்றி உன்னுடைய வாழ்க்கையை அழிக்கவும் உன்னுடைய முயற்சிகளை தடுக்கவும் ஒரு கூட்டம் எப்பொழுதும் இருக்கத்தான் செய்கிறது. அதையெல்லாம் நீ கண்டுகொள்ளாமல் உன்னுடைய வேலையை மட்டும் நீ முன்னோக்கி சென்று கொண்டே இருக்க வேண்டும். என் அன்பு குழந்தையே, ஒரு விஷயம் நல்லது என்று தெரிந்துவிட்டால் அதனால் உனக்கு வெற்றிகள் கிடைக்கும், உன்னுடைய வாழ்க்கை மாறும் என்று உன் மனசாட்சியோடு அதை நீ உணர ஆரம்பித்து விட்டால் அதற்கு தேவையான பயிற்சிகளை முதலில் நீ செய்ய வேண்டும். உன்னுடைய பயிற்சிகளும் முயற்சிகளும் தான் உனக்கு வெற்றியை தேடி கொடுக்கும் என்பதை மறந்து விடாதே. என் தங்கமே, அடுத்தவன் என்ன சொன்னாலும் அதுவெல்லாம் அவர்களுக்கு பொழுதுபோக்கு. ஆனால் அது உன்னுடைய வாழ்க்கை அல்லவா? உனக்கு மட்டும்தானே தெரியும் உன் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், எதிர்காலத்தில் நீ என்னவாக இருக்க வேண்டும் என்பது. அந்த உரிமையை நீ அடுத்தவனுக்கு கொடுப்பதனால்தான் உன்னுடைய வாழ்க்கையை நீயாக விட்டு விடுகிறாய். அதனால் என் அன்பு குழந்தையே, உனக்கான முடிவுகளை நீ மட்டுமே எடுக்க வேண்டும். மற்றவர்களிடத்தில் நீ ஆலோசனை கேட்பது தவறு இல்லை. ஆனால் நல்ல முடிவினை எடுக்க வேண்டியது நீதான் அல்லவா? இந்த கருப்பன் உனக்கான நல்ல வாய்ப்பினை கொடுத்து உன்னை முன்னேற்ற வைக்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது உன்னுடைய முயற்சிகளை நீ செய்யாமல் விட்டுவிடக்கூடாது அல்லவா? அன்பு பிள்ளையே, உன்னுடைய கஷ்டப்படும் சூழ்நிலையில் யாரெல்லாம் உனக்கு உதவிகள் செய்தார்களோ, யாரெல்லாம் உனக்கு ஆதரவாக இருந்து உன்னை நம்பிக்கை கொடுத்து தூக்கி விட்டார்களோ, அப்படிப்பட்ட உறவுகளையும் நண்பர்களையும் உன் வாழ்க்கையில் நீ ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. பிள்ளையே, இவர்களின் நட்பானது உனக்கு காலம் முழுவதும் தேவைப்படும். உன்னுடைய சூழ்நிலையானது மாறிவிட்டது என்பதற்காக நீயும் உன்னுடைய நட்பு வட்டத்தை மாற்றிக்கொள்ளாதே. நீ கஷ்டப்படும் நேரத்தில் உனக்கு அவர்கள் உதவிகள் செய்யாவிட்டால் நிச்சயமாக நீ இங்கே மிகப்பெரிய நிலையெல்லாம் அடைந்திருக்க முடியாது. அதனால் எப்பொழுதும் நன்றி உணர்வானது உன்னிடத்திலே இருக்க வேண்டும். அதுபோல என் குழந்தையே, பல நேரங்களில் உனக்கு பல காயங்களையும் வலிகளையும் வேதனைகளையும் கொடுத்தார்கள் அல்லவா? அவர்களையெல்லாம் நீ மறக்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறாய். சில நேரங்களில் உன்னுடைய மனதில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கும் இதுவே காரணமாகவும் இருக்கிறது. அவர்கள் உன்னை ஏதாவது ஒரு வகையில் குறை சொல்ல வேண்டும் என்ற நோக்கத்திற்காக மட்டுமே பேசுபவர்கள். அப்படி பேசுபவர்கள் பேசிவிட்டு போகட்டும். அதையெல்லாம் நினைத்து கொண்டு நீ தூக்கமில்லாமல் உன்னுடைய வேலைகளை முழுவதுமாக செய்ய முடியாமல் நீ தவித்து கொண்டு இருப்பதில் நியாயம் இல்லை. என் தங்கமே, இந்த கருப்பனின் வாக்கினை கேட்டுக்கொண்டிருக்கிற நேரத்தில் நீ ஒன்றினை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை ஒருவர் காயப்படுத்தினார்கள் என்றால் அதற்காக கலங்கி நின்று அங்கேயே தேங்கி நின்று விடக்கூடாது. அவர்கள் உன்னை தேடி வருவதற்கும் உன்னிடத்திலே மன்னிப்பினை ஏற்பதற்கும் உனக்கு கீழ்ப்பணிந்து நடப்பதற்கும் நீ என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ, எப்படியெல்லாம் உன்னுடைய தகுதியையும் உன்னுடைய பொருளாதாரத்தையும் உயர்த்தி கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றாயோ, அதிலேதான் உன்னுடைய எண்ணங்களும் உன்னுடைய செயலும் முயற்சியும் இருக்க வேண்டும். என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் நான் பார்த்து கொண்டு அப்படியே இருந்துவிட மாட்டேன் என்பதை நினைவில் கொள். உன்னுடைய மனம் முழுவதும் இந்த கருப்பனை நம்பிக்கொண்டிருக்கும் பொழுது இந்த அப்பன் உன் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தாமல் அப்படியே சென்று விட மாட்டேன் அல்லவா? உன்னுடைய மகிழ்ச்சிக்கும் உன்னுடைய வளர்ச்சிக்கும் நானாகவே பொறுப்பெடுத்து கொள்கிறேன். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய முயற்சிகளில் நீ முன்வைத்த காலை ஒருபோதும் பின்வைக்காதே. நீ இப்பொழுது சரியான பாதையில்தான் சென்று கொண்டிருக்கிறாய். உனக்கு தேவைப்படுவது தன்னம்பிக்கையும் மன ஆறுதலும் விடாமுயற்சியும் தான். அன்பு குழந்தையே, இனி அப்பன் உன் வாழ்க்கையில் உன்னை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரக்கூடிய விஷயங்களை எல்லாம் செய்து கொடுக்கப் போகிறேன். நீ செய்கின்ற காரியங்கள் எல்லாம் தோற்றுவிடாமல் எந்தவித தடைகளும் இல்லாமல் நல்லபடியாக நடந்து முடியும். என் அன்பு பிள்ளையே, தேவையில்லாத எண்ணங்களை எல்லாம் மனதில் எப்பொழுதும் வைத்திருப்பதை விட்டுவிட்டு நீ நம்பிக்கையோடு முன்னேறி செல்.
உனக்கான வெற்றி உன் கண்முன்னே இருக்கிறது. நீ நினைத்த காரியம் நிச்சயம் நிறைவேறத்தான் போகிறது. என் அன்பு குழந்தையே, ஒரு மனிதனுக்கு தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் எப்போதும் அவசியம். என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் இனி நடக்கப் போவது எல்லாம் நான் பொறுப்பெடுத்து கொண்டேன். நிச்சயமாக இனி நடக்கப் போவது எல்லாம் சோதனைகளாகவும் போராட்டங்களாகவும் இருந்தாலும் அதிலே வெற்றியடையப் போவது நீ மட்டும்தான் என்பதை மறந்து விடாதே. அதனால் உன்னுடைய கஷ்டங்களையும் உன்னுடைய வேதனைகளையும் இந்த கருப்பனின் பாதங்களில் சமர்ப்பித்துவிட்டு நீ நிம்மதியாக உறங்க வேண்டும். என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் செய்ய வேண்டும், எப்போது மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும், அதை எப்படி செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் இந்த அப்பன் ஒவ்வொன்றாக நடத்தி காட்டும் பொழுது நீயாகவே இதையெல்லாம் உணர்வு பூர்வமாக அறிந்து கொள்வாய். என் அன்பு குழந்தையின் வாழ்க்கையில் மாற்றங்கள் என்பது இனி மகிழ்ச்சி தரக்கூடியதாகத்தான் இருக்கும். என் செல்ல குழந்தைக்கு இந்த கருப்பண்ணசாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.